புலிக்கு பயந்தவன் என் மேல வந்து படுத்துக்கன்ட்டு சொல்லுவான். அதே மாதிரி கதை தானே இப்ப ஸ்டாலின் இருக்காரு. ஊர்ல இருக்கு, ஊர் பேர் தெரியாத கட்சியெல்லாம் செத்துட்டு இருக்காரு. விஜய் சொன்ன மாதிரி அறிவாலயம் பக்கம் போயிடாதீங்க. அது ஒண்ணு. டிடிவி தினகரன் புள்ள பிடிக்கிறவரு யாரு? ஸ்டாலின். அப்படி இருக்கு. உண்மையிலே அவங்க பயத்துலதான் இருக்காங்க, தோல் பயத்துல தானே இருக்காங்க. இல்ல சார், இது நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம். வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு வரீங்களோ வரலையோ நான் வந்து வெற்றி அடைவேன், அதுக்கான தகுதியும் திறமையும் எனக்கு இருக்கு, என் ஆட்சி முறை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரு வந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ தேமுதிக ஒரு கட்சி எடுத்துப்பாங்க. அந்த தேமுதிகங்கிற கட்சியுடைய கொள்கை என்ன? யாருக்கு ஒண்ணுமே இல்லாதது. இப்போ தேமுதிகங்கிற கட்சி கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜகவை தூக்கி சுமந்த கட்சி தான். நீங்க சொல்லக்கூடிய ஆன்டி பிஜேபிய பின்பற்றாத ஒரே கட்சி அந்த கூட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்சி வந்து தேமுதிக. தனி நபரா பாஜகவினுடைய கண் அசைவுகளுக்கு அசைந்து கொடுத்தவர் ஓபிஎஸ். அதை விட்டுருங்க, அவர் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு, அண்ணாவினுடைய தாயகத்தை சேர்ந்துட்டு இப்ப சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் இதையே கூட அமித்ஷா சொல்லதான் செஞ்சிருப்பாரு. அமித்ஷா சொன்னாரு திமுக தான் ஜெயிக்க போது, நான் வந்துட்டேன் அப்படின்னு அவரே ஒரு காரணம் சொல்றாரு.